Praise the Lord. A very good morning to all of you. Welcome to Family Talks. Last 2 weeks நம்ம வந்து investments in healthy relationships குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம். Today we are going to discuss another question, and that question is how is our home today? Is it a place of rest, or do we feel like we are walking on eggshells? What is the atmosphere of our house? And we're going to discuss from the scripture, how does the Lord want our homes to look like? நம்ம வீடு எப்படி இருக்கணும், நம்ம வீடுடைய சீதோஷ்ண நிலைமை எப்படி இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ள வந்தா ரொம்ப டென்ஷனா இருக்கா, இல்லை ஒரு இலைப்பாருக்கிற ஒரு இடமா இருக்கா, புத்துணர்ச்சி ஆகுற ஒரு இடமா இருக்கான்றது தான் இன்னைக்குடைய கேள்வி இல்லைங்களா? நம்மளுடைய வீட்டில் ஆண்டவர் விரும்புகிறது என்னதுங்க? நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை, வெளியே போயிட்டு வந்தால் எவ்வளோ சத்தம் இல்லைங்களா? ஹார்ன்கள் சத்தம், வண்டிகள் சத்தம், டிராஃபிக்கு, ஒரு ஜனங்க கத்துறது, நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நம்ம பார்க்குறோம். லாட் ஆஃப் நாய்ஸ் இல்லைங்களா? லாட் ஆஃப் பிஸினஸ் நம்மளை சுற்றி இருக்கிறது. அதன் மத்தியில் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் மத்தேயு 11வது அதிகாரம் 28லேருந்து 30 மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அழைப்பு இல்லைங்களா? முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? கம் டு மீ. நாம் அவர்கிட்ட வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என்னண்டில் வாங்க என்ற ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கறத நாம் பார்க்கிறோம். இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாம் வரும்போது என்ன நடக்குதுங்க? அவருடைய நுகத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். அவருடைய நுகம் எப்படி இருக்குதுங்க? லகுவா இருக்கிற ஒரு நுகமா இருக்கு. இந்த நுகத்தை நாம் சுமர்க்கும் போது, கிறிஸ்துவ நுகத்தை நாம் சுமர்க்கும் போதவே நம்ம வீட்டில் ஒரு இலைப்பாறுதல் வந்துவிடும் இல்லைங்களா? நிறைய நேரத்தில் நம்ம அநேக டென்ஷன்களை சுமந்து வீட்டுக்கு கொண்டு வரோம். அந்த வீட்டுக்கு நம்ம அந்த டென்ஷனோடு வரும்போது என்ன நடக்குது? அந்த டென்ஷன் கொண்டு வருகிற கோபங்கள், வைராக்கியங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், சட்டுன்னு எதனா பேசுறது, டென்ஷனில் பிஹேவ் பண்ணுகிறது, அது இல்லாமல் தேவனுடைய எப்பொழுதும் கிறிஸ்துவுடைய நுகத்தை, அந்த லகுவான நுகத்தை நம்ம சுமந்து கொண்டு இருக்கும் போதே வருகிற காரியங்கள்லாம் இயேசுவின் பாதத்தில் நம்ம வைக்கும் போதே நம்ம ஒரு பெரிய புயல் வழியாக போயிருந்தாக்குறோம். தேவனுடைய அமைதி நம்மளோட இருக்கும். தேவனுடைய அந்த ரெஸ்ட் நம்ம வாழ்க்கையில இருக்கும். கண்டிப்பா நம்ம வீட்ல எப்படி ரெஸ்ட் கிடைக்கும் இல்லைங்களா? எஸ். ஸோ முதலாவது நம்ம கிறிஸ்து அண்டையில் வருகிறோம், அவருடைய நுகத்தை சுமந்து கொள்ளுகிறோம். ரெண்டாவது நம்ம வீடு, அவர் நம்ம வீடை கட்ட நம்ம விடணும் இல்லைங்களா? சங்கீதம் 127வது சங்கீதம் முதலாவது 2வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? கர்த்தர் வீடை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம வீடை கிறிஸ்து கட்டும் போதே, கிறிஸ்து நம்மளுடைய வீட்டுல மத்தியஸ்தரா இருக்கும் போதே அவருடைய அன்புல அவர் நம்மளை நடத்துகிறார் இல்லைங்களா? மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றது நம்ம பார்க்கிறோம் இல்லை? மோசையை சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என்னோட வரலன்னா நாங்க முன்னாடி போக மாட்டோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, I will be with you and I will give you rest. நான் உன்னோட வருவேன், உனக்கு நான் இலைப்பாறுதலை தருவேன்னு சொல்லுகிறார். அப்போ தேவன் நம்ம வீட்டில் இருக்கும் போதே, நம்ம குடும்பத்தை அவர் கட்டும் போதே, அவர் கையில நம்ம கண்ட்ரோல் கொடுக்கும் போதே இல்லைங்களா? நீங்க நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணுகிறோம்? கவலைனாலையும் பிரச்சனைகள்னாலும் நம்ம ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறோம், நம்ம ரொம்ப தலையில போட்டுக்கிறோம், நம்ம ரொம்ப பாரத்தை எடுத்துக்கொள்கிறோம் இல்லைங்களா? What a friend we have in Jesus. All our sins and griefs to bear. Amen. அவரோட சமூகம் நம்ம வீட்ல இருக்கும் போதே there is rest, there is peace, and God takes care of everything. அந்த நம்பிக்கையோட நம்ம அவர் கருத்துல எல்லாத்தையும் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய சமூகம் எல்லாவற்றையும் டேக் கேர் பண்றதா இருக்கு. Absolutely. நம்ம வீட்டில் ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போதே நம்ம தேவ சமூகத்தை ஹோஸ்ட் பண்றோம் இல்லைங்களா? தேவ சமூகம் நம்ம வீட்டுக்குள்ளாக வர நம்ம எடுக்கிற சில முயற்சிகளே போதுங்க. ஆண்டவரை ஆராதிச்சாவே போதும், தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை அகற்றி போட்டாவே போதும், அந்த சமூகம் இருக்கிற அந்த இடமே இலைப்பாறுதல் நிறைந்த இடமா மாறிடும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்ம வீடை கட்டும் போதே, அவரை நம்ம வரவேற்கும் போது நம்ம வீட்டில் நிச்சயமா இலைப்பாறுதல் இருக்கும். இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3வது வசனத்துல 4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஞானத்தினால ஒரு வீடு கட்டப்படும் இல்லைங்களா? புரிந்து கொள்ளுதல்னால ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அதை எஸ்டாப்ளிஷ், நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். இட்ஸ் ரூம்ஸ் ஆர் ஃபில்ட் வித் நாலேஜ் அண்ட் வித் ரேர் அண்ட் பியூட்டிஃபுல் ட்ரெஷர். ஆண்டவருடைய இந்த தேவன் நம்ம வீடை கட்டும் போதே அந்த வீட்டில் ஞானம் செயல்படுகிறது பார்க்கிறோம். நிறைய வீட்டில் ஞானத்தின் செயல்பாடு இல்லாததுனாலதான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸ் வருது இல்லைங்களா? in their behavior, in their dealings with things. Why is there restlessness ன்னு பார்த்தீங்கன்னா, is the absence of wisdom. ஞானம் செயல்படாத இடத்துல பிரச்சனைகள் இருக்கும். ஞானம் இல்லாத இடத்துல நிறைய இடத்துல போய் இடிச்சு நிற்பாங்க இல்லைங்களா? அப்போ கிறிஸ்து நம்ம வீடை கட்டும் போதே, அவர் வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது என்ன ஆகுதுங்க? ஞானத்தின் செயல்பாட்டு அந்த வீட்டுக்குள்ள என்ன கொண்டு வரும்?
அந்த வீட்டை கட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அந்த வீட்டை நிலைநிறுத்தும். ஞானத்தின் அறிவு உண்டாகும் போதே அந்த வீட்டுல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். நிறைய பேர் இன்னைக்கு ஏன் தோல்வியிலையும் லாஸ்ல போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஞானம் அந்த வீட்டை கட்டின்னு இல்லை. அது என்ன கொண்டு வருதுங்க? ரெஸ்ட் இல்லாத ரொம்ப கவலைகளும் பிரச்சனைகளையும் அலக்கழிப்பு நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டுவிடும். Finally, when we respond to the invitation of the Lord and come to Him, we have a promise from the Lord from Isaiah 32 verses 18. It reads like this: My people will abide in a peaceful habitation, in secure dwellings, and in quiet resting places. இது ஆண்டவருடைய விருப்பங்க. Amen. I think this is God's deep desire. இதுல 17ஆம் வசனம் முன்னாடி வாசிச்சீங்கன்னா, the practice of righteousness. இந்த வீடை கர்த்தர் கட்டுகிற வீடா இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல நீதியின் செயல்பாட்டு இருக்கும். 17ஆம் வசனத்தை அதான் பார்க்கிறோம். அந்த நீதியின் செயல்பாட்டு இருக்கிற ஒரு வீட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அந்த வீட்டை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாருங்க? பீஸ்ஃபுல் டுவெல்லிங் பிளேசஸ், சமாதான தாபரங்களை ஆண்டவர் அங்க கொடுக்கிறார். நிலையான இடங்களை, நிலையான ஸ்தலங்களை, இல்லை செக்யூர் ஹோம்ஸ். அந்த காரியத்தை வேற யாரும் நம்ம கொடுக்க முடியாது. என்னத்தான் நம்ம வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சு என்னத்தான் லாக்குங்களை கொண்டு வந்தாலும் இந்த உலகத்துல அந்த லாக்கை ஒடிக்க ஒருத்தரோட இருப்பான் இல்லைங்களா? அதை மாற்ற ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். ஆனா தேவன் நம்மளை நிலையான ஸ்தலங்களை வைக்கும் போது, ஆண்டவரே நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும் போது எதை குறிச்சும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம வீட்டுல இலைப்பாறுதல் காணப்படும் இல்லைங்களா? அன்டிஸ்டர்ப்டு ரெஸ்ட்ஃபுல் பிளேசஸ், அமைதியான இலைப்பாறுதலான இடங்களுக்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டு வர்றார் என்ற வாக்குத்தத்தத்தை நம்ம இங்க பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம வீட்டுல ஒரு ஒரு சின்ன பரலோகம் போல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? நம்ம வீட்டுக்கு நம்ம வரும்போதே அது ஒரு நம்ம வெளியே வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், காலேஜ்ல ஸ்கூலா இருக்கலாம், எங்க போனாலும் சில நேரத்துல ஒரு பெரிய ஸ்டாமே இல்லையா, ஒரு பெரிய புயலே அந்த இடத்துல காணப்படலாம். அந்த புயல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்குள்ளாக நம்ம வருகிறோம். காயப்படுகிற ஒரு இடத்துக்கு இல்ல, காயத்தை ஆற்றுகிற ஒரு இடத்துக்குள்ளாக நம்ம வருகிறோம். சமாதானம் நிறைந்த ஒரு இடத்துக்குள்ளாக வருகிறோம். தேவன் கொடுக்கிற சமாதானமும் தேவன் கொடுக்கிற இலைப்பாறதுக்குள்ள நம்ம வருகிறோம். இந்த இடத்துக்கு வரும்போது, அதனால்தான் பாருங்க, ஆதாம் ஏவல் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அவங்களை ஒரு தோட்டத்துல கொண்டு வந்து வைக்கிறார். அவங்களை சுத்தி அழகான ஒரு பியூட்டிஃபுல் சீனரி இல்லைங்களா? அழகான ஒரு காரியம், நல்ல கிளீன் காத்து, ரெஸ்ட்ஃபுல் மைண்டா இருக்க ஆண்டவர் அவங்களை வேற எங்கன்னா வச்சிருக்கலாம். ஆனா பியூட்டிஃபுல் தோட்டத்துல கொண்டு வந்து ஏன் வைக்கிறாருன்னா, யுவர் டுவெல்லிங் ஷுட் பி அ ரெஸ்ட்ஃபுல் பிளேஸ். நீங்க வாழுகிற இடம் இல்லைங்களா? அதனாலதான் நாங்க நிறைய டைம் சொல்லுறது, உங்க வீடெல்லாம் நல்லா கிளீனா வைங்க, பியூட்டிஃபுல்லா பண்ணுங்க இல்லைங்களா? சும்மா ஏதோ ஒரு ரூம் தங்குறதுக்கு ஏதோ ஒரு ஸ்கிரீன் போட்டு அப்படி இல்லாம நம்ம தங்குற இடத்த நம்ம என்ன பண்ணுங்க, இதுவும் தேவனுடைய ஆலயம், இதுவும் தேவனுடைய வீடா இருக்கு, இதை சிறப்பா வைக்கணும், பியூட்டிஃபுல்லா வைக்கணும். கச்சாமுச்சான்னு இருந்துச்சுன்னா நம்ம மைண்ட் அப்படிதான் இருக்கோங்க இல்லைங்களா? நம்ம தங்குற இடங்கள் அமைதியான, பியூட்டிஃபுல்லான, நாம் அங்க இருக்கிற இடத்துல தேவ சமூகம் இருந்து நம்மளுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிற ஒரு வீடா நம்ம வீடு இருக்கட்டும். நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தருடைய கரத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம். பிதாவே, நாங்க இலைப்பாறுதலை குறிச்சு நாங்க கேட்டோம்ப்பா. எங்க வீடுங்கள்ல தேவனுடைய இலைப்பாறுதல் காணப்படணும். ஆண்டவரே, நாங்க ரொம்ப ரெஸ்ட் இல்லாம அவதியா பாதியா ஓடிக்கின்னு ஆண்டவரே, எங்க வேலைகள்ல அலுவலகங்கள்ல ரொம்ப பிஸியா இருந்துக்குன்னு எங்க வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு இடம் கொடுக்காமல் நாங்க இருந்துடக்கூடாது ஐயா. நீர் இருக்கிற இடம் சமாதானம் நிறைந்த இடம், நீர் கட்டுகிற வீடு தேவ சமாதானம் நிறைந்த ஒரு வீடு. ஆண்டவரே, அந்த இலைப்பாறுதலுக்குள்ளாக எங்களை கொண்டு வாங்கப்பா. நீங்க கட்ட உங்க ஞானம் செயல்பட எங்களை நாங்க ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நாள் நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் பிரகாரமாக அமைதியான இடங்கள்ல, நிலையான இடங்கள்ல, ஸ்தலங்கள்ல ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு போய் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எங்க வீட்டுல நீதியின் காரியங்கள் காணப்படட்டும். அந்த நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்க வீட்டுல நிறைவேறட்டும். உமக்கே துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.